நலன் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி நம்முடைய உரிமையை மீட்பதற்காக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை முறையாக அவர்கள் அமுல்படுத்தாத காரணத்தினாலே, காலதாமம் செய்த காரணத்தினாலே, அதற்காக எங்களுடைய 37 நாடாளுமன்றங்களும் 22 நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கின்ற அளவுக்கு அழுத்தம் கொடுத்து அதன் மூலமாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்திய கட்சி அதிமுக கட்சி. ஆகவே எங்களுடைய நாடாளுமன்றங்கள் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது இங்கே இருக்கின்ற மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்கும். தமிழகத்துக்கு தேவையான உரிமைகளை நாங்கள் பெறுவோம், தமிழகத்துக்கு தேவையான திட்டங்களை பெறுவோம். அது எங்களுடைய லட்சியம், அதோடைய எங்களுடைய கனவு. அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய நாடாளுமன்றங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நீங்க சொல்லியிருந்தீங்க தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்ல இந்த தேர்தலில் அப்படின்னு. இது பிரதமர் தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறதுனால நம்ம பிரச்சாரம் எதை முன்னிறுத்தி இருக்கும் அப்படிங்கிற நாங்கள் மட்டும்தான் இருக்கோம், மற்றவங்களும் இல்லையா? இந்தியாவில் எத்தனை கட்சி இருக்குது, எத்தனை மாநிலம் இருக்குது, அவரெல்லாம் எல்லோருமே அந்தந்த கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று அந்தந்த மாநிலத்திற்கு என்ன வாக்குறுதி கொடுத்தார்களோ அதை நிறைவேற்றுகின்ற அடிப்படையில் தான் செயல்படுவாங்க. அப்போ தான் அடுத்த முறை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி திமுக நிறைவேற்றலை, திமுக நாடாளுமன்றம் நிறைவேற்றலை. நீட் தேர்வு என்ன செஞ்சாங்க? ஆட்சிக்கு வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் 2021 தெரிவித்த கருத்து தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் முதல் கையெழுத்து. நீட் தேர்வு யார் ரத்து செய்யணும்? மத்திய அரசு. நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தாங்களா? நாடாளுமன்ற ஒத்திவைக்கின்ற அளவிற்கு தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற செயல்பாடு இருந்ததா? இல்லையே. எல்லாமே மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற பிறகு ஓட்டு போட்ட மக்களை மறக்கின்ற கட்சி திமுக கட்சி. அதாங்க அறிக்கை வெளியிட்டதானே தெரியும். எங்களதும் விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக விரைவில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். ஏன்னா தமிழக 9 மண்டலத்திற்கும் எங்களுடைய மூத்த கழக நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள் நேரடியாக சென்று பலதரப்பட்ட மக்களுடைய கடிதங்களை கேட்டு அதன் வாயிலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும். ஏங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது கூட்டணிக்கு நம்பி ஆரம்பிப்பாங்க. அவர்கள் பலமாக இருக்க வேண்டும். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நாங்கள் பலமாக இருக்கிறோம். இந்த வலைதளங்கள் வர்றது, ஊடகத்தில் வர்றது, பத்திரிகை எல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் கட்சி நடத்தலை. நாங்கள் மக்களை நம்புகிறோம், மக்களுக்கு சேவை செய்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் நன்மை பெற்றிருக்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வேட்பாளரை ஆதரித்து வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்தில் மிகச் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் துணிச்சலாக நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோம். மக்கள் நிச்சயமாக எங்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுப்பார்கள். தமிழ்நாட்டில் 39, பாண்டிச்சேரி 1, 40 நாடாளுமன்றத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பது அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம், நன்றி.